செய்யறதுக்கு 9 நிமிஷம் 4:34 9 நிமிஷம் 4:34 9 நிமிடம். இப்ப சுவாச செக் பண்ணி பாருங்க, நிமிஷம் செக் பண்ணுங்க. இப்போ கவனிங்க, 16 நிமிஷம் முதல்ல பயிற்சி, 9 நிமிஷம், மொத்தம் எவ்வளவு நிமிஷம்? 25 நிமிஷமா? 25 நிமிஷத்துல மூக்குல காத்து நிப்பட்டியாச்சு. உலகமாக அதிசயம். புரியுதா உனக்கு? இப்ப கண்ணை போடுங்க, மூக்குல காத்து வருதா உள்ளே ஓடுதா செக் பண்ணுங்க. மூக்குல காத்து வெளியே வந்தா இறப்பு, உள்ள ஓடுனா வாசி. இப்ப செக் பண்ணி பாருங்க. உள்ளே ஓடுதா? உள்ள ஓடுறதா வாசி, வெளியே வந்தா இறப்பு. சரி, இப்ப கவனி, ஆதி கவனிங்க. 25 நிமிஷத்துல எவ்வளவு நேரம்? 25 நிமிஷம். நீ தேதி 29/2020 25 நிமிஷத்துல எண்ணம் நிலைக்கு வந்தாச்சு, மனம் அடங்கிருச்சு. இப்ப நீங்க ஆத்மாவை சுத்தம் பண்றத வேலை. இந்த நிலை இறைவாசல கொண்டு நிப்பாட்டியாச்சு. இனிமே என்ன பண்ணணும்? ஆத்மா சுத்தம். உங்களுக்கு 12 மூச்சு நிப்பாட்டிச்சு. 12 மூச்சு நின்றுச்சா? இந்த பாட்டு எழுதிருக்காங்க. 12 ஆணைக்கு பகல் இரவுல. சொல்லுங்க, 12 ஆணைக்கு பகல் இரவுல. அப்படின்னா வெளிமூச்சு 12 மூச்சு இருக்குல்ல, அது இரவு பார்க்காமல் வீசிக்கொண்டிருக்கிறது. தூங்க வந்துட்டு இருக்கா, அப்படி போயிட்டு இருக்கா. 12 ஆணை பாகன் அறிந்திலன், இந்த அறிவு தெரிஞ்சுக்கல. 12 ஆணை பாகன் அறிந்த பின் கூட அறிஞ்சதுக்கு அப்புறம் 12 ஆணை பகல் இரவிலேயே மூக்கிலே கத்து வராது. பாட்டு விளக்கம் செய்முறை. இப்ப என்ன சொல்றீங்க? சரியா? ஒரு குரு என்ன பண்ணணும்? தன் அனுபவத்தை பாட்டுல எழுதியிருப்பாங்க. நம்ம ஞானிகள் தான் பெற்ற அனுபவத்தை பாட்டை எழுதிட்டாங்க. அதை ஒரு ஞானி அனுபவத்தில் உணர்ந்து சொல்லி கொடுத்து தான் கற்று உணர்ந்து தன் சிஷியனை சொல்லி சிஷியன் ஆமான்னு சொல்லணும். அப்படி சொல்றது இந்த உலகத்தில் ஆள் இல்லை. அப்படி யார் சொன்னா அவன் தான் ஞானி, அவங்க தான் ஞானி. என் குரு ஞானி. ஓகேயா? இப்ப பாடி செக் பண்ணி பாருங்க. மூக்குல காத்து வர செக் பண்ணி. ஆதியை கவனிங்க, மூக்குல காத்து வர ரிலாக்ஸா பாருங்க. ஆதிங்கிறது நம்ம உயிர் தோன்ற இடம். அந்த உருவத்தை பார்த்து நீங்க பாத்தீங்கன்னா மூக்குல காத்து வர கை வச்சு பாருங்க. எவ்வளவு நேரம் மூக்குல காத்து வர செக் பண்ணி பாருங்க. உள்ளே ஓடிட்டு இருக்கா? அது பாட்டு ஓகேங்களா? சரி, கை வைங்க. இந்த வித்தையை சொல்லிக் கொடுங்க. ஆதிநாத மகரிஷியின் பொற்பாதங்களை